நமக்கு என்றும் உள்ள மீட்பு கிடைக்கும்படி செய்தார். இன்று நாம் அனைவரும் நற்கருணைக்கு விழா எடுக்கின்றோம். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்த பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இயேசுவின் வல்லமையுள்ள பிரசன்னம் வெண்ணிற அப்பத்தில் அவரது உடலாகவும் திராட்சை ரசத்தில் அவரது இரத்தமாகவும் காணப்படுவது உண்மையே. இந்த உலகத்திலே நாம் வழிபடும் ஒரே கடவுளை எமது ஐம்புலன்களால் அறிய முடியும் என்றால் அது கிறிஸ்து எமக்கு தந்த இந்த நற்கருணையிலே. கிறிஸ்துவின் உறுதி தரும் நம்பிக்கை தரும் வார்த்தைகளான இது என் உடல், இது என் இரத்தம், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்பது சாதாரண வார்த்தைகள் அல்ல. அதுவே எம்மை தெய்வீகத்தோடு இணைக்கும் வார்த்தைகள், உறவிலே உறுதி தரும் வார்த்தைகள், இறைவனை எமது இதயத்தில் தினமும் தாக்கும் வார்த்தைகள். திரு அவை வழியாக கிறிஸ்து தரும் இவ் அற்புதமான அனுபவத்திற்காக நன்றி கூறுவோம். எம்மாவுஸ் பயணத்தில் கிறிஸ்து அப்பத்தை உடைத்து கொடுத்த போது சீடர்களின் அகக்கண்களை இயேசு திறந்தார். ஒவ்வொரு முறையும் அப்பத்தை உடைத்து கொடுக்கும் போது கிறிஸ்துவின் பிரசன்னம் எப்பொழுதும் இருக்கும் என்னும் உறுதிமொழியையும் விட்டு சென்றார். இதுவே எமது நம்பிக்கை. இதை மெய்ப்பிக்கவே இன்று நாம் இந்த நற்கருணைக்கு பெருவிழா கொண்டாடுகின்றோம். இன்று உலகின் பல்வேறு மெய் ஞானத்தின், அறிவியலின், விஞ்ஞானத்தின், கலாச்சார மயமாக்கல் மற்றும் பிரிவினை சபைகளின் வளர்ச்சி போக்கில் இவ்வெண்ணிற அப்பத்தில் கிறிஸ்துவின் பிரசன்னம் மறுக்கப்பட்டு, மறக்கப்பட்டு, அறியாமையின் விதைகள் விதைக்கப்பட்டும் மக்களின் மனங்கள் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. எமக்கிடையே காணப்படும் பல்வேறு வகையான பிரிவுகள், பிளவுகள், போலி வாழ்க்கை, எரிச்சல், பொறாமை, அடிமைத்தனம் என அனைத்துமே இன்று உருவாகியிருக்கும் விபச்சார கலாச்சாரமும் கிறிஸ்துவின் இவ்வுண்மை பிரசன்னத்திற்கு தடைகளே, தூய்மை வாழ்வுக்கு எதிரானவையே. இன்று நாம் பயணிக்கும் இவ் ஆபத்தான உலகத்திலே இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் தாக்கும் இதயங்களை உருவாக்குவோம். அன்பும் தியாகமும் இதன் இரு துருவங்களாக ஏற்று வாழ்வோம். நம்மை சுற்றி இருக்கும் அவநம்பிக்கை தரும் அனைத்து தடைகளையும் உடைத்தெறிந்து கிறிஸ்துவின் நற்கருணைக்கு சான்று பகரும் புதிய நற்கருணை பேழையாக மாறுவோம். இதற்காக இறைவரம் வேண்டி மன்றாடுவோம். எங்கள் மலரட்டுமே, நம்மில் இசை முழங்கட்டுமே, இறையருள் வளரட்டுமே, அது இகமெல்லாம் பரவட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, இசை முழங்கட்டுமே. அன்னரே இங்கு நம்மை அழைத்தார், இம்மண்ணிலே பொங்கும் வாழ்வளித்தார். அன்னரே இங்கு நம்மை அழைத்தார், இம்மண்ணிலே பொங்கும் வாழ்வளித்தார். வரையில்லா வரங்களை நமக்களித்தார், வரையில்லா வரங்களை நமக்களித்தார். இதயங்கள் மலரட்டுமே, நம்மில் இசை முழங்கட்டுமே. அன்பிலே மலர்கின்ற விசுவாசம், அது குன்றினில் விழுகின்ற திருவிளக்கா. அன்பிலே மலர்கின்ற விசுவாசம்,
மகன் சுடரா அவை வாழ்வுக்கு சான்றுடரா இதயங்கள் மலரட்டுமே இசை முழங்கட்டுமே. இன்றைய திருப்பலி கருத்துக்கள். ஜேம்ஸ் ரெஜினா சனோ மனோ குடும்பத்தார் நம்பி திருப்பலியாகவும், சகாயராஜ் எழிலரசி நிர்மல் நவீனா பீட்டர் ஜேசன் குடும்ப நன்றி திருப்பலியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் உதவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று திருச்சபையானது மாபெரும் பெருவிழாவுமான நம்முடைய இரட்சகரும் நம்முடைய மீட்பரும் நம்முடைய ஆண்டவருமான இயேசுவினுடைய திருவுடல் பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். முன்னுரையில் வந்து ரொம்ப அழகா ரொம்ப ஆனந்தமா ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்கள். விசச்சார கலாச்சாரம். அதை கேட்கும் போதே நமக்கு அப்படியே நம்ம முகத்துல பள்ளியிட்டு அறைகின்றது போல ஒரு உணர்வு. இதற்கிடையில் நம்மை புனிதமாக்குகின்ற, நம்மை தூய்மையில் வைத்துக் கொள்ளுகின்ற, நம்முடைய விசுவாசத்தில் நம்மை வழிநடத்துகின்ற ஆண்டவருடைய திருவுடலும் திரு ரத்தமும் இந்த விபச்சார கலாச்சாரத்திற்கு எதிராக நாம் எவ்வாறு கிறிஸ்துவர்களாக ஒரு கிறிஸ்துவலாக இந்த நம்பிக்கையையும் இந்த பக்தி முயற்சியையும் ஆண்டவர் மீது நாம் வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் எவ்வாறு எடுத்து செல்லவிருக்கின்றோம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை நம்மிடையே எடுத்து வைத்திருக்கின்றது இந்த முன்னுரை. நம் ஒவ்வொருவருக்குமே நன்றாக தெரியும், நம்முடைய விசுவாசத்தினுடைய அடித்தளமும் அடிநாதமும் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய மையமும் இந்த நற்கருணை. நற்கருணை இல்லை என்றால் நாம் ஒவ்வொருவருமே இல்லை. ஆகவே இந்த நற்கருணை மீது நாம் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை ஆழப்படுத்துகின்ற வகையில் குறிப்பாக நம்முடைய ஆன்மாக்களை சோதித்து பார்த்து நாம் எவ்வாறு நற்கருணை மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோம், ஆண்டவருடைய இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோம், அவருடைய உடலையும் ரத்தத்தையும் நாம் ஒவ்வொரு நாளும் அருந்துகின்ற பெற்றுக் கொள்ளுகின்ற நாம் ஒவ்வொருவரும் எவ்வாறு அவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றோம் என்று திருப்பலியில் நாம் சிந்தித்து நம்முடைய ஆன்ம சோதனைக்கு உட்படுத்த ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றேன். சகோதர சகோதரிகளை, தூய மரணி உங்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் நல்ல இறைவனிடமும் எல்லாம் நல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமொழிக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் நமது படப்பைக்கு தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை ஏற்றி மன்றாடுவோமாக.
அவரை நமக்கு உதவி புரிந்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களால் எடுத்து நிற்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உண்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உண்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் அல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பை பொருளாகிய இந்த உப்பை பரிவிருக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராக காத்திருவாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஈசோ புள்ளை நாளின் மேல் தெளித்து ஆண்டவரே நான் தூய்மையாவே நீரே என்னை கழுவ நான் உரைப்பனிதனிலும் வெண்மையாவே இறைவா உமது இரக்க பெருகேற்ப பிதாவும் சுரனும் தூய ஆவி துதியும் புகழும் ஒன்றாய் பெறுக. ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும்
இருப்பவரே வீரன் மீது இறங்குவே ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் தூய ஆவியாருடைய தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்கு உரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்ந்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் தொடக்க நூலின் பதிவாகிய ஆபிரகாம் கெதர்லகோமரையும் அவருடன் இருந்தவர்களையும் வென்று வந்ததற்கு நன்றி பலியாக உன்னத குருவும் இயேசுவின் முன்னோடியுமான மெல்கிசேதேக் அப்பத்தையும் ரசத்தையும் இறைவனுக்கு காணிக்கையாக அர்ப்பணித்த நன்றி பலியை பற்றி வாசிக்க அதை கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 18 முதல் 20 முடிய. அந்நாட்களில் சாலேம் அரசர் மெல்கிசதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார். அவர் உன்னத கடவுளின் அர்ச்சகராக இருந்தார். அவர் ஆபிரகாமை வாழ்த்தி விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிரகாமுக்கு ஆசி வழங்குவாராக. உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி போற்றி என்றார். அப்போது ஆபிரகாம் எல்லாவற்றிற்கும் அவருக்கு 10ல் 1 பங்கை கொடுத்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. ஆண்டவர் என் தலைவரிடம், நான் உன் பகைவரை உமக்கு கால்மனையாக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிடும் என்று உரைத்தார். பல்லவி. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. வலிமை மிகு உமது செங்கோலை ஆண்டவர் சீயோனிடமிருந்து ஓங்க செய்வார். உம் எதிரிகளிடையே ஆட்சி செலுத்தும். பல்லவி. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. நீர் உமது படைக்கு தலைமை தாங்கும் நாளில் தூய குலத்துடன் உன் மக்கள் தம்மை உமக்களித்தார். வைகரை கருவீற்று பணியை போல உம் இளம் வீரர் உம்மை வந்தடைவார். பல்லவி. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னார். அவர் தம் மனதை மாற்றிக்கொள்ளார். பல்லவி. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. இரண்டாம் வாசக முன்னுரை. நற்கருணை நம்மை கிறிஸ்துவோடு மட்டுமல்ல, உறவின் அடிப்படையில் நம் அனைவரையும் இணைக்கிறது. அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கின்றோம். ஏனென்றால் நாம் அனைவரும் ஒரே அப்பத்தில் தான் பங்கு பெறுகிறோம். இயேசுவின் திரு உடலும் திரு
இரத்தமும் நம்மை இயேசுவோடு ஒன்றிணைக்கிறது. இக்கருத்துக்களை எடுத்துரைக்கும் இந்த இரண்டாம் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்த வாசகம், அதிகாரம் 11, 23 முதல் 26 முடிய இறை வார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்காக என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கின்றீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. தொடர் பாடலுக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். சீயோனே, உன் மீட்பரை புகழ்வாய், கீதமும் பாடலும் இசைந்து உந்தன் ஆயரை தலைவரை புகழ்வாயே. எல்லா புகழும் கடந்தவர் அவரே, இயலாது உன்னால் அவரை புகழ இயன்ற மட்டும் துணிந்திடுவாயே. உயிர்மிகு அப்பம் உயிர் தரும் உணவாம், போற்றுதற்குரிய இப்பேருண்மை இன்று சிந்தனைக்கு ஏற்ற பொருளே. தூய விருந்தின் பந்தியில் அன்று 12 சோதரர் கூட்டம் அதற்கு கிடைத்த உணவிது ஐயமே இல்லை. அர்ப்பணிப்புடனே இனிமையும் கலந்த நிறை புகழ் கீதம் ஒழிப்பதோடன்றி மகிழ்வும் மனதில் பெருகிடல் தகுமே. பெரும் சிறப்பான திருவிழா இன்றே இத்திருவிருந்தை முதலாக நிறுவிய நாளை நினைவு கூறுகின்றோம். புதிய பேரரசரின் இத்திருப்பந்தியில் புதிய ஏற்பாட்டின் புது தனி பாஸ்கா பழைய பாஸ்காவை முடிவுறச் செய்யும். புதுமை பழமையை போக்குதல் காணீர், உண்மை நிலையை ஒட்டுதல் காணீர், ஒளியோ இரவை ஒளித்தல் காணீர். திருவிருந்தனில் நிறைவேற்றியதை தம் நினைவாக சீடரும் செய்ய கட்டளை தந்தார் கிறிஸ்து பெருமான். திருக்கட்டளையால் அறிவுரை பெற்று அப்பமும் ரசமும் மீட்புக்குரிய வழிப்பொருளாக அர்ச்சிக்கின்றோம். அப்பம் மாறி அவர் ஊனாவதும் ரசமத மாறி இரத்தமாவதும் கிறிஸ்துவிற்கு அருளிய உண்மையாமே. புலனையும் அறிவையும் முற்றும் கடந்து இயற்கை முறைக்கு அப்பால் உள்ளத்தை உறுதியோடு ஏற்கும் உயிர் விசுவாசம். அப்பமும் ரசமும் குணங்களில் வேறாய் அவற்றின் தோற்றம் மட்டுமே இருக்க அற்புத உட்பொருள் மறைவாய் உள்ளதே. ஊனே உணவு, இரத்தமே பானம், இவ்விரு குணங்கள் ஒவ்வொன்றுள்ளும் கிறிஸ்து முழுவதும் உண்டென கொள்வீர். உண்பவர் அவரை பிரிப்பதும் இல்லை, உடைப்பதும் இல்லை, பிரிப்பதும் இல்லை, அவரை முழுதாய் உண்கின்றனரே. உண்பவர் ஒருவரோ 1000 பேரோ, ஒருவர் உண்பதையே அனைவரும் உண்பர். உண்பதால் என்றும் என்றுமே தீர்வதில்லையே. நல்லவர் உண்பர், தீயவரும் உண்பர், அதனால் அவர் வெறும் பயன் வெவ்வேறாம். முன்னவர் வாழ்வார், பின்னவர் அழிவார். நல்லோர் வாழ்வார், தீயோர் அழிவார். உணவொன்றாயினும் எத்துணை வேறாம் பயன்வினை விளைத்திடும் என பகுத்துணர்வோமே. அப்பம் அதனை பிட்ட பின்னரும் முழுமையில் எதுவோ அதுவே பகுதியில் உணதாம். அறிந்திடு, ஐயமே வேண்டாம். உட்பொருள் பிளவுபடுவதே இல்லை, குணத்தில் மட்டுமே
விடப்படுமே, அவரது நிலையும் உருகுறையார். வானவர் உணவிதோ வழிநடப்போர்க்கும் உணவாயிற்றே, மக்களின் உணவை நாய்க்கு எழுதிதல் நலமாகாதே. ஈசாக் பலியிலும் பாஸ்கா மறியிலும் நம் முன்னோருக்கு தந்த மன்னாவிலும் இந்த பலியின் முன்குறி காண்பீர். நல்ல ஆயனே, உண்மை உணவே, இயேசுவே எம்மேல் இறங்கிடுவேரே, எமக்கு நல்ல அமுது ஊட்டிடுவேரே. நும் திருமந்தை எம்மை காத்து நித்திய வாழ்வினர் வாழும் நாட்டில் நலன்கள் அனைத்தும் காணச் செய்வீர். அனைத்தும் அறிவோய், அனைத்தும் வல்லோய், மாந்தர்க்கிங்கு உணவினை தருவோய், அங்கும் பந்தியில் அமர செய்வாய். அமர்ந்து நம்முடன் பங்கினை கொள்ளவும் வான் திருக்கூட்டத்தில் நட்பினராகவும் அருள்வீர். ஆமீன். அல்லேலூயா. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 11 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை வரவேற்று இறையாட்சியை பற்றி அவர்களோடு பேசி குணமாக வேண்டியவர்களை குணப்படுத்தினார். பொழுது சாய தொடங்கவே 12 அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்று, சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கும் பட்டிகளுக்கும் சென்று தங்கவும் உணவு வாங்கிக் கொள்ளவும் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். அவர்கள், எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களுமே உள்ளன. நாங்கள் போய் இத்தனை பேருக்கும் உணவு வாங்கி வந்தால்தான் முடியும் என்றார்கள். ஏனெனில் ஏறக்குறைய 5000 ஆண்கள் அங்கிருந்தனர். இயேசு அவருடைய சீடர்களை நோக்கி, இவர்களை 50 பேராக பந்தியில் அமர செய்யுங்கள் என்றார். அவர் சொன்னபடியே அனைவரையும் அவர்கள் பந்தியில் அமர செய்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து அவற்றின் மீது ஆசி கூறி பிட்டு மக்களுக்கு பரிமாறுவதற்காக சீடரிடம் கொடுத்தார். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தர்மபுரிக்கு வந்து ஒரு ஆண்டுகள் கடந்தாலும் இந்த ஆலயத்துல பல நாட்கள் இங்க வந்து திருப்பலி வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேன். அந்த ஆசை ஒரு ஆண்டு முழுவதுமே எனக்கு நிறைவேறவில்லை. நீங்க மாஸ்டர் கிட்ட அடிக்கடி கேட்ப, மாஸ்டர் வரணும் ஊரை பார்க்கணும் அப்படின்ட்டு. இறுதியாக உங்களுடைய திருவிழாவில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இப்பொழுது முதன்முறையாக இந்த ஆலயத்தில் புதுப்பித்த, மிகவும் பொலிவுடன் புதுப்பித்த இந்த ஆலயத்தில் முதன்முறையாக திருப்பலியை நிறைவேற்ற இறைவன் எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறுகின்றேன். எப்படி இருக்கீங்க? திருவிழா அன்னைக்கு பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சியா, ரொம்ப அந்த பக்கம் ஒரு பக்கம் பிரியாணி வாசனை, பூசை பார்க்கறதா பிரியாணி வாசனையை பார்க்கறது அப்படின்ற மாதிரி ஒரு கலகலன்னு போச்சு. நல்ல திருவிழா, கூட்டெல்லாம் பெருசா, சிறிய குடும்பமாக இருந்தாலும் ஒரு பெரிய பங்குல இருக்கின்ற ஒரு உணர்வு, ஒரு பக்தி, ஒரு பங்களிப்பு உங்களிடையே அன்று பார்த்தேன். அதை பார்த்த பொழுது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. பிள்ளைகளை அனைவரையும் நல்ல பக்தியில் வளர்த்தெடுக்கின்ற முயற்சி. பெரியவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள், முதியவர்கள், ஆன்மீகத்தில் முதிர்ந்த முதியவர்கள் வழிகாட்டுவதற்காக ரொம்ப அழகா இருக்கு இந்த குடும்பம் பார்க்கறதுக்கு. ஸோ இங்கே திருப்பலி நிறைவேற்ற எனக்கு மகிழ்ச்சி, கடவுளுக்கு நன்றி கூறுகின்றேன். அதுவும் இன்றைய மகத்தான ஒரு மிகப்பெரிய ஒரு நாளில் இறைமகன் இயேசுவினுடைய தூய உடல், தூய ரத்தம் பெருவிழாவை திருவிழை கொண்டாடுவதற்கு மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய விசுவாசத்தினுடைய நம்பிக்கையும் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வினுடைய மையமுமான இந்த விழாவானது நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய உள்ளத்திற்கு, நம்முடைய ஆன்மாவிற்கு ஊட்டமளிக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆன்மீக உணவாக இருக்கின்ற இந்த அற்புதமான இந்த பெரிய விழாவை நாம் ஒவ்வொருவரும் கொண்டாடுவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். நற்கருணை நம்முடைய வாசகத்தில், முதல் வாசகம், இரண்டாம் வாசகத்தில் நம்முடைய முன்னுரையில கேட்கும் பொழுது அதனுடைய அர்த்தத்தை நமக்கு தெரிவித்தார்கள். முதல் வாசகம் ஆண்டவருடைய உடலும் ரத்தமும், அதாவது நற்கருணையை பற்றி முன்னதாகவே அப்பொழுதே பழைய ஏற்பாட்டிலேயே அவர்கள் எடுத்துக்காட்டாக தெரிவித்து விட்டார்கள். அதுவும் இறைமகன் இயேசு எப்பொழுதும் குருவானவர் என்பதற்கு ஒரு அடையாளமாக அந்த பழத்தையும் அந்த ரசத்தையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்து ஒரு அடையாளமாக நமக்கு காண்பித்தார்கள். இரண்டாவது வாசகத்தில் முதல் திருமுகத்தில் பவுலடிகளார் குறிப்பாக இந்த திருவருட்சாதனம், இந்த நற்கருணையானது நம் ஒவ்வொருவரையும் ஒன்றிணைக்கின்ற ஒரே குடும்பமாக, ஒரே ரத்தத்தில் ஒரே உடலை உண்ணுகின்ற ஒரே கிறிஸ்துவர்களாக நாம் வாழுகின்ற அந்த வாழ்க்கையை உணர்த்துகின்ற ஒரு அற்புதமான, ஒரு அடித்தளமான, ஒரு ஆழமான அர்த்தத்தை புனித பவுலடிகளார் நமக்கு எடுத்துரைக்கின்றார். இணைந்திருத்தல், ஒன்றாக இருத்தல், ஒரே குடும்பமாக இருத்தல் என்பதுதான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வினுடைய மையம். நம் அனைவரையுமே எல்லாமே ஒன்று சேர்க்கிறது இந்த அற்புதமான இந்த நற்கருணை தான். நமக்கு வந்து பல 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 நம்முடைய பல விதங்களில், பல நிறங்களில், பல எண்ணங்களில் பல மக்கள் வந்து ஒவ்வொரு விதமாக நாம் இருந்தாலும் கூட, நம்முடைய எண்ணங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் கூட, நம்ம வெவ்வேறு உலகில் வெவ்வேறு இடங்களில் நாம் வாழ்ந்தாலும் கூட, நம் அனைவரையும் ஒன்று சேர்க்கின்ற ஒரே ஒரு அற்புதமான புனித திருவருட்சாதனம் இந்த நற்கருணை. ஆகவேதான் இந்த இரண்டாம் வாசகத்தில் மிகவும் ஆணித்தரமாக பவுலடிகளார் அழகாக இறைவன் ஏற்படுத்திய அந்த நற்கருணையை மீண்டும் நினைவூட்டுகின்ற வகையில் அதை நமக்கு எடுத்துரைக்கின்றார். நாம் அனைவரும் ஒரே மனதோடு ஒற்றுமையாக இருக்க நமக்கு அழைப்பு எடுக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த நற்கருணையுடைய மகத்துவத்தை இறைவன் இயேசுவே பல இடங்களில் நமக்கு நற்செய்தியில எடுத்துரைக்கின்றார். நற்செய்தி வாசிக்கும் பொழுது நான் அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்கும் பொழுது, சரி இந்த பக்கத்துல ரெண்டு பிள்ளைங்க ரொம்ப ஆர்வமா பைபிள ஓபன் பண்ணி வரி வரியா பேனா கையில வச்சு லைன் பை லைனா அண்டர்லைன் பண்ணி அவங்க ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங் ரெண்டு பேரும் எழுந்துருக்கு மேல. உங்க பேரு ஜெய்சி, சொல்லுங்க, நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். வெற்றி, வர்ஜின். ஓகே, ஜெய்சி, வர்ஜின். அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு பலத்த கலவை. வாழ்த்துக்கள் பிள்ளைங்களா, ரொம்ப அற்புதம். இதை அப்படியே பின்பற்றுங்க. யாருமே அவங்களை பல நேரங்களில் பக்கத்துல பைபிள் வச்சிருக்காங்க ஒரு சில பேரு. ஆனா நீங்க ரொம்ப அற்புதமா ஓபன் பண்ணி அது பயபக்தியோட வரி வரியா அந்த பேனர் வச்சுக்கிட்டு அப்படி வாசிக்கும் போது நமக்கு என்ன சிரிச்சு போச்சு. நானும் ஒரு முறை கூட கோயில் அது மாதிரி நான் வாசிச்சதில்லை, எடுத்துட்டு போனதில்லை. உங்க பெற்றோர்களுக்கு வாழ்த்துக்கள், உங்க ரெண்டு பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
உட்காருங்க. அதனால வந்து நீங்க கைத்தட்டு வாங்கினால உங்களுக்கு ஒரு சின்ன வேலை. யோவான் நற்செய்தி மட்டும் எடுங்க. ஒரு பைபிள் அண்ணன் சார்கிட்ட கொடுத்துருங்க. ஒரு பைபிள் சார்கிட்ட கொடுத்துருங்க. நீங்க எடுக்க லேட் ஆச்சுன்னா அவர் எடுப்பாரு. யோவான் நற்செய்தி அதிகாரம் 15:4. வாசிங்க. நீங்க வெரி குட். பாஸ்ட். மைக்ல நீங்க மைக்ல போய் வாசிங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் மைக்ல வாசிக்கியா? தைரியமா வாசி. நான் பக்கத்துல. நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல் நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். போதும். கண்டினியூ. என்னோடு இணைந்திருங்கள். கொடி திராட்சையை செடியோடு இணைந்து இரு கொடி திராட்சை செடியோடு இணைந்திருப்பது போல தானகனி தர இயலாது. போதும். தேங்க்யூ. நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கனி தர இயலாது. ஓகே. அடுத்து அதே யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 56 6வது அதிகாரம். நீ உட்கார்ந்து போதும். தேங்க்யூ. ஜெய்சி பயப்படுறாரு. பரவாயில்ல, நீங்க அவங்க வாசிக்கும் போது நீங்க கேளுங்க. எடுத்து வாசிக்கும். யோவான் 6:56. எனது சதையை உண்டு எனது ரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர். அவ்வளவுதான். தேங்க்யூ. அல்ல நில்லுங்க. யோவான் 15:7 எடுத்து வைங்க. நான் சொல்லும்போது வாசிங்க. என் சதையை உண்டு எனது ரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர். இணைந்திருத்தல், ஒன்றிருத்தல், ஒரே மனதோடு இருத்தல். இது யார் ஒருவர் நம்மளை வந்து ஒன்றுபடுத்துவது? என்னது? இயேசுவினுடைய ரத்தமும் சதையும். என் சதையை உண்டு எனது ரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர். நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கனித்தர இயலாது. அடுத்து யோவான் 15:7. நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகளுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்டதெல்லாம் நடக்கும். அன்பு மக்களே, இறை மக்களே, நம்ம வேளாங்கண்ணிக்கு ஓடுறோம். பல நேரங்கள்ல வேளாங்கண்ணிக்கு வேற எங்கெல்லாம் போறோம். எங்கெங்க திருத்தலங்கள் இருக்கின்றதோ நம்முடைய வேண்டுதல்களை அன்னை கண்டிப்பா அன்னை நமக்கு தருவார். இல்லன்னு இல்ல. நம்ம அன்னை மரியாதையை நோக்கி வேளாங்கண்ணிக்கு ஓடுவோம். அவங்க வேளாங்கண்ணிக்கு போக முடியலனா கூட பல நேரங்களில் வேளாங்கண்ணிக்கு போகவே முடியாது. காசு இருந்தா கூட போக முடியாது. பல நேரங்களில் நம்ம என்ன நினைச்சுக்குவோம், இந்த சாத்தான் நம்மள வேலை ரொம்ப தொந்தரவு பண்ணது, கோயிலுக்கு நம்மளால முடிய மாட்டேங்குது, எப்படியாவது போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு நம்ம வீட்டுக்காரங்கிட்ட சண்டை போட்டு முடிவு கூட்டி ஆட்சி காசு சேர்த்து வச்சு எப்படியாவது நம்ம வேளாங்கண்ணிக்கு போயிடுவோமா இல்லையா? போய் மொட்டை போட்டு மாதா கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சு, எங்களுக்கு இது தேவை, நீ கொடுத்தே அவனுக்கு மணல முட்டி போட்டு போயிட்டு அவங்கள பயன்படுத்தி மாதாவை பயன்படுத்திட்டு வந்துடும். ஐயோ என் மகள் முட்டி போட்டு வந்துட்டாலே இவங்களுக்கு கொடுக்கணுமா கொடுக்கூடாது, கொடுத்தே ஆகணும். நம்ம பயன்படுத்திட்டு வந்துருது. இங்கிருந்து 2 கிலோமீட்டர் முட்டி போட்டு மாதாவை பயன்படுத்திட்டு வந்துருது. வேற வழியில மாதா கொடுத்து ஆகணுன்ற ஒரு நம்பிக்கையில நம்ம வந்துடுறோம். அதே மாதிரி பல நேரங்கள்ல பல கோயில்கள்ல நம்ம இந்த தவ காலத்துல ஆலயமாக நாம் சென்று குறிப்பாக ஆண்டவருடைய பாடுகளை தியானித்து நம்முடைய வேண்டுதல்களை ஒவ்வொரு ஆலயத்திலையும் நம்ம வச்சுட்டு வருவோம். அன்பார்ந்தவர்களே, இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்முடைய வேண்டல்களையும் நம்முடைய தேவைகளையும் நாம் ஒவ்வொரு புனிதர்களிடமும் அன்னையிடமும் இவங்க தந்துருவாங்களா? அந்தோனியார் கொடுத்துருவாரா? மாதா நமக்கு கொடுத்துருவாங்களா? சூசியம்மன் நமக்கு கொடுத்துருவாங்களா? இதே மாதிரி ஒவ்வொரு புனிதர்களாக நாம் தேடி ஓடிக்கொண்டு இவங்க கொடுப்பாங்களான்னு நாம தேடி ஓடிட்டு இருக்கோம். ஆனா இங்க இறை வார்த்தை மிகவும் அற்புதமாக, நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். யார் சொல்றது? இயேசு சொல்றார். யார் சொல்றது? Praise the Lord. Praise the Lord. அன்புமிக்கவர்களே, இயேசு கிறிஸ்துவே சொல்றார், நீங்கள் என்னுள்ளும் எங்களுடைய வார்த்தை உங்களுள்ளும் நிலைத்திருந்தால். இருந்தால் மட்டும் இல்ல, நிலைத்து நிற்க வேண்டும். வெறுமனே இருந்தால் மட்டும் போதாது. நம்ம பூதன்மை வாங்கும் பொழுது, முதன்முறையாக நாம் பூதன்மை வாங்கும் பொழுது நம்முடைய தயாரிப்பு, நம்முடைய
பக்தி முயற்சிகள், ஜபம் படிக்கிறது எல்லாமே நமக்கு அப்படியே தெளிவா இருக்கும். அவ்வளவு பக்தியா வருவோம். அப்போ அந்த காலத்துல நாங்க பக்தியா வந்தோம். இப்ப வர பிள்ளைங்க பக்தியா வரதில்லை. அப்படி காலாட்டிக்கிட்டு புது ட்ரெஸ் போட்டுக்கோங்க, எனக்கு ஃப்ரெண்டு கேட்டா இருக்கா, எனக்கு அந்த ஒயிட் ட்ரெஸ் கேட்டா இருக்கா, அப்படி திரும்பி பார்த்து அம்மா செக் பண்ணிக்கிட்டேன், பாருங்க முடியும், நான் வச்சிருக்கிறேன் அந்த கிளிப் நல்லா இருக்கா, நான் பார்த்துருக்கேன் திருப்பள்ளியில. இப்பெல்லாம் புதன் வாங்குற பசங்க அதை விட ரொம்ப பயமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நன்மை வாங்க வரும்பொழுது எங்களுக்கு கற்றுக் கொடுத்த உதயசியார்கள், சகோதரிகள் புதன் வாங்கும் பொழுது அவ்வளவு பக்தியா நீங்க நன்மை வாங்கி முதல் அந்த இறைவன் இயேசு உண்டு வாங்க போறீங்க. அதனால கைகளை குவிச்சு லைன்ல நிற்கும் போது எங்களுக்கு 30, 300, 200 பேர் இருப்பாங்க அன்னைக்கு புதன் வாங்குறவங்க. ஏன்னா வருஷத்துக்கு வரும்போதுதான் நம்முடைய ஆயனவர்கள் வருவார். ஒரு 50 பேர், 100 பேர், 200 பேர் இருப்பாங்க புதன் வாங்குறவங்க. அவங்க வாங்கி முடிக்கிற வரையிலுமே அந்த லைன்ல நிற்கும் போது கைகளை குவிச்சு பக்தியோடு அந்த நன்மை வாங்குறவர்கள் கைகளை பிடிச்சு நம்ம லைன்ல நிற்கும். இப்போ வாங்குறவங்க என்ன பண்றாங்க? அது எப்படி இருக்கும்? அது பிள்ளைக்குமா பக்கத்துல பேசிக்கிட்டு அந்த பையனோட, அப்புறம் அதுதான் ஒரு ரசம் வயனு, நம்ம இன்னைக்கு வயன் வாங்க போறோம். அவங்களுடைய பக்தி எவ்வளவு நமக்கு அவங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தினாலும் கடைசியா அந்த ஒரு விளையாட்டுத்தனம் அவங்க கூட சின்ன குழந்தைகளுக்கு வந்தது. அந்த பிள்ளைகளே, அன்பார்ந்தவர்களே, இறைமகன் இயேசு தானாகவே முன்வந்து இந்த அற்புதமான இந்த உடலையும் ரத்தத்தையும் நமக்கு கொடுத்து, இதை உண்ணுங்கள், நான் உங்களோடு இருக்கின்றேன், இந்த இறைவார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் என்னோடு இருக்கிறீர்கள் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகின்றார். உடன்படிக்கை என்றாலே நமக்கு தெரியும், அதை உடைக்கவும் முடியாது, அதை பிரிக்கவும் முடியாது, அதை விட்டு நம்ம விலகி நம்ம மாதிரி மனிதர்கள் மாதிரி விலகி செல்லவும் முடியாது. உடன்படிக்கையை ஏற்படுத்திவிட்டால் அதில் நிலைத்து நிற்க வேண்டும். இன்றளவும் கடவுள் நிலைத்து நிற்கின்றார் நம்மை அன்பு செய்வதில். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த திருவருட்சாதனம் இருக்கின்றது. இறைவன் நம்மை அன்பு செய்கின்றார் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு அடையாளம். முதலில் ஆபிரகாமுக்கு தொடங்கி இன்று வரை கடவுள் நம்மை தொடர்ந்து அன்பு செய்து கொண்டிருக்கின்றார் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு அடையாளம் இந்த திருவருட்சாதனம். இந்த திருவருட்சாதனம் எப்படி வந்தது அப்படின்னு உங்களுக்கு நன்றாகவே தெரியும் இல்லையா? ரத்தமும் சதையும் ஆண்டவருடைய பாடுகள், அவர் பீத்து அவரை அடித்து குற்றுயிரும் குலையுமாக சிலுவையில் அறைந்து மறைத்து நமக்கு இந்த ஒரு அருட்சாதனத்தை நமக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றார். அதனுடைய பயன்பாடுகள் நமக்கு உண்மையாகவே நமக்கு என்னதென்று பல நேரங்கள் தெரியாமல் போயிடும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை நம்ம சொல்றதில்லை. இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம அதை தெளிவுபடுத்தவில்லை. இதனுடைய அருமையும் இதனுடைய மகத்துவத்தையும் அதனுடைய மகிமையையும் அந்த மறை உண்மையையும் இங்க இருக்கின்ற பெரியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் சொன்னேன், முன்னுரையில் தொடங்கும் பொழுது பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லக்கூடிய எங்க பாட்டிலாம் எங்க தாத்தா எல்லாம் சொல்லியிருக்காங்க, அப்பா அம்மா விட தாத்தா பாட்டி ரொம்ப உருக்கமா பக்தியை பிள்ளைகளுக்கு ஊட்டுவதில் மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றார்கள். அதனால தான் நான் இவங்கெல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு சில பங்குல வயதானவர்கள் ரொம்ப அதிகமா இருக்க மாட்டாங்க, இங்க அதிகமா இருக்கிறாங்க பிள்ளைகளுக்கு எடுத்துக் கொள்ளவும் அவங்களுக்கு வழிகாட்டவும். ஆகவே பிள்ளைகளுக்கு நாம் குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கு, இக்காலத்து பிள்ளைகளுக்கு இதனுடைய அருமையை எடுத்துரைக்க தயாராக இருங்கள். ஏனென்றால் இது ஆண்டவருடைய உண்மையான பிரசன்னம். ஆண்டவருடைய உண்மையான பிரசன்னத்தை தேடி நாம் அலைகின்ற பொழுது ஊர் ஊராக இடமாக நம்ம எங்கெங்கயோ நம்ம அலைந்திருந்தாலும் ஆண்டவருடைய உண்மையான பிரசன்னம் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், கஷ்டம். இந்த அப்பத்துல இருக்கிறாரா இல்லையா, பல நேரங்களில் நம்ம நன்மை வாங்கும்போது நமக்கே சந்தேகத்தோட பல நேரங்களில் நன்மை வாங்கியிருப்போம். அதே பக்தியோடு வெளிப்படையாக நம்ம பக்தியோடு கை குவித்து நம்ம நன்மை வாங்கினாலும் அந்த அப்பத்துல ஆண்டவர் இருக்கின்றாரா இல்லையா அப்படின்ட்டு பல நேரங்களில் நம்ம சில நேரங்களில் சந்தேகம் வந்துடும். எப்ப சந்தேகம் வரும்? நமக்கு துன்பங்கள் வருகின்ற பொழுது, துயரங்கள் வருகின்ற பொழுது, தடைகள் வருகின்ற பொழுது, நமக்கு தாங்க முடியாத கஷ்டம் எப்பயாவது வரும் பொழுது நமக்குள்ள இருக்கிற நம்பிக்கை டப்புக்கு விழுந்துடும் கீழே. நன்மை வாங்கும் பொழுது வெறும் அப்பத்தை மட்டும் தான் பார்க்க முடியும். இந்த ஆண்டவர் எனக்கு நத்தை தான் கொடுத்துட்டாலும் அப்படின்ற ஒரு சலிப்பு கஷ்டம் வந்த உடனே இல்லையாம்மா. பல நேரங்கள் நம்ம என்ன சொல்றது, ஆண்டவரே பல நேரங்கள்ல சலிச்சுக்கிறோம். ஏமா ஆண்டவரை தகிக்க கூடாதுமா, ஆண்டவரை படிக்கூடாதுமா சொன்னோம்னா நம்ம என்ன ஒரு டைலாக் வரும், அவரே எங்க அப்பா, நான் அவரை என் கடவுள் என்னை படைத்தவருக்கு நான் எப்படி வேணாலும் அவரை நான் திட்டுவேன், நமக்கு உரிமை இருக்கு அப்படின்ட்டு அவர்கிட்ட நம்ம உரிமையை தானா எடுத்துக்குவோம். பல நேரங்கள் அவரை திட்டிட்டு, யார கடவுளை திட்டிட்டு. ஆனால் அந்த அப்பத்தில் இருக்கின்ற உண்மையான பிரசன்னம், கடவுளுடைய பிரசன்னத்தை நாம் உண்மையாக உணர்கின்றோமா என்பதை உணர்த்துகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவாக இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே. ஆகவே இந்த நற்கருணை என்கின்ற மிகப்பெரிய திருவருட்சாதனத்தை பெறுவதற்கு
நம்ம எவ்வாறாக தயாராக இருக்கின்றோம் என்பதை தான் நாம் சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். மனிதர்களாக பிறந்த நாம் ஒவ்வொருவரும் எல்லா காரியங்களுக்கும் நாம தயார் செய்கின்றோம். சார் இல்லையா? ஆமா சார், நீங்க ஆபீஸ்க்கு போகும்போது கண்டிப்பா நீங்க என்ன தயார் செய்வீங்க? டக்குன்னு சொல்லுங்க. காலை என்று சொன்னீங்க, டக்குனு கேள்வி கேட்டீங்க. நான் பண்ற பாடு எனக்கு தான் தெரியும், என்ன சொல்றது. நீங்க ஒரே கேள்வி கேட்டீங்களே. உதாரணத்துக்கு நாம செய்கின்ற ஒவ்வொரு காரியத்துக்கும், சும்மா திருமணத்துக்கு எடுத்துக்கோமே, திருமணத்தை எடுத்துக்கொண்டால் எப்பவுமே பிள்ளைங்க தான் வந்துருவீங்க, ஃபாதர்ஸுங்க அப்படின்ட்டு ஒரு மனநிலை இருக்கும். ஏன்னா திருமணம் தயாரிப்பு யாருக்கு அதிகமான நேரம் ஆகும்? பெண்களுக்கு தான் இல்லையா? ஆண்களுக்கு எதுவும் இல்லாத மாதிரியும் அவங்க எதுவுமே போடாத மாதிரி இல்லை, அவங்களுக்கும் இருக்கு தயாரிப்பு. என்ன ஒண்ணு சீக்கிரமா துவைக்காத துணியை மாட்டிட்டு வந்துருவாங்க, பேண்ட் மாட்டிட்டு நல்லா நீட்டா வந்துருவாங்க, அதனால அவங்களுக்கு பிரச்சனை இல்லாம போயிடும். ஆனா பெண்கள் அப்படி கிடையாது. மடிப்புல இருந்து, கலர்ல இருந்து, காம்பினேஷன்ல இருந்து, கம்பல்ல இருந்து, மூக்கத்தில இருந்து என்னமா பிரிசெக்ஷனா இருக்கணும் அப்படின்றதுல கண்ணு கருத்துமா 100% இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க. தயாரிப்பு திருமணத்திற்கு போகும்பொழுது அவ்வளவு நேர்த்தியாக தயாரிப்பு. சரி, திருமணம் ஓகே, திருமணம், காதல் விழா, மற்றவனுடைய நம்ம குடும்ப விழாங்கள்ல எல்லாமே சரி போ, அது விழாக்கள் கண்டிப்பா நம்ம எல்லாருமே தயாரித்து நேர்த்தியா போனோம் அப்படின்றது உண்மை. ஆனா சினிமாவுக்கு போனோம்னு சொன்னா கூட சினிமாவுக்கு போவாங்க அப்படின்னா போதும், முடிஞ்சிச்சு. சினிமாவுக்கு போறதுக்கு நம்ம அப்படி ஒரு மேக்கப், சினிமா வந்து மேக்கப் ஸ்கிரீன்ல பாக்குற ஹீரோ ஏதோ உங்களை பார்க்க வர மாதிரி நம்ம போட்டு போற மேக்கப் இருக்கு சினிமாவுக்காக. சினிமா சாதாரண சினிமாவை பாக்குறதுக்கு நாம மெனக்கிடுகின்ற அந்த மெனக்கிடல், அந்த மேக்கப், தயாரிப்பு. அன்பார்ந்தவர்களே, இப்படி சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நிகழ்வு, ஆபீஸ்க்கு போனாலும் சரி, நிகழ்வுகளுக்கு போனாலும் சரி, அல்லது ஒரு நிலத்தை வாங்கினாலும், நான் சொந்தமா ஒரு வீடு கட்ட போறேன், அந்த நிலத்தை வாங்குறதுக்கு நம்மளுடைய தயாரிப்பு எவ்வளவு தயாரிப்பு தேவைப்படுகிறது. ஒரு வீடு கட்ட போறோம்னா அந்த வீட்டுக்கு நம்ம எவ்வளவு தயாரிப்பு மேற்கொள்கின்றோம். நம்முடைய ரத்தத்தையும் உடலையும் உழைப்பையும் கொடுத்து அந்த வீடு கட்ட அவ்வளவு முயற்சிகளை நாம் இடுகின்றோம். தயாரிப்பு நம்முடைய சாதாரண வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நாம் கொடுக்கின்ற முக்கியத்துவம், தயாரிப்பானது ரொம்ப நீண்டு இருக்கின்றது. ஆனால் இந்த திருப்பலிக்கு வருகின்ற பொழுது மட்டும் இந்த மாபெரும் திருவருட்சாதனத்தை அணுக பொழுது மட்டும் நம்முடைய தயாரிப்பு எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? தயாரிப்பு பூசைக்கு வரத நான் சொல்ல, பூசைக்கு வந்துருவோம். நம்ம என்ன பண்ணுவோம், அடுப்புல ஒரு 1/2 கிலோ கறி வந்து போட்டு லைட்டா சிம்ல வச்சு வந்து இந்த பால் சீக்கிரமா விட்டுருவாரு. நம்ம போன உடனே டக்குன்னு வந்து மிடில வச்சு குழம்பு வச்சு சாப்பிடலான்னு விட மாட்டேன். நீங்க அது கொச்சி வெந்து அது வெந்து போன பிறகு கூட நான் விட மாட்டேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. இந்த தயாரிப்பு என்பது இந்த திருவருட்சாதனத்தை, இந்த மறைமுறையை நாம் பெற்றுக்கொள்ள வருகின்ற பொழுது உண்மையான ஆண்டவர் இதுல நம்ம குடிகொண்டிருக்கின்றார், இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இறைவன் நம்முடைய உள்ளத்தில் வந்து நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக எண்ணூர் வாழ இருக்கின்றார். அப்படி ஆண்டவர் அன்புள்ள வரும்பொழுது நான் தயாரிக்கின்ற தயாரிப்பு என்னவாக இருக்க வேண்டும்? அந்த தயாரிப்பை நாம் தயாரிக்கின்றோமா? நம்முடைய பிள்ளைகளை அதற்கு தயாரிப்புக்கு உள்ளாக்குகின்றோமா என்று நாம் யோசிக்க வேண்டும். அதை சிந்திக்க உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். அது உங்ககிட்ட நான் விட்டுறேன். நான் ஒவ்வொருவரும் நம்ம வந்து எடுத்து தியானித்தோம் அப்படின்னா நீண்ட நாட்கள் ஆகும், நீண்ட நேரங்கள் ஆகும், நீண்ட நாட்கள் ஆகும். நீங்க உங்களுடைய ஆன்ம சோதனை பண்ணி நான் எந்த அளவுக்கு இறைவன் இயேசுவை உட்கொள்ள தயாராக வருகின்றேன் என்பதை நீங்களே சோதித்தறிந்து பார்த்துக் கொள்ளுங்கள். பல நேரங்கள்ல நம்ம திருப்பலிக்கு வருகின்ற பொழுது ஒரு சின்ன தயாரிப்பு, ரொம்ப பெருசா தயாரிக்கணும். நான் சொன்ன மாதிரி நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான தயாரிப்புகளில் இருக்கின்ற மெனக்கெடல் அவ்வளவு தேவையில்லை. ஒரு சிறிய தயாரிப்பு, ஒரு சிறிய மன்னிப்பு நம்ம மனதுக்குள்ள, ஆண்டவரே இதோ இந்த திருப்பலியில் பங்கு கொள்ள நான் தகுதி பெறும் பொருட்டு நான் செய்த குற்றங்களை மன்னியும் அப்படின்ட்டு நீங்க ஒவ்வொருத்தரும் உண்மையாகவே உன் மனதுக்குள் ஆழத்திலிருந்து இதோ நீர் என்னுடைய உள்ளத்தில் வரவழைக்கின்றீர்கள், என்னுடைய உள்ளம் கரை பணிந்திருக்கின்றது, அழுக்கா இருக்கு, பாவம் பண்ணி நான் ரொம்ப அசிங்கமா இருக்கிறேன் ஆண்டவரே, இருந்தாலும் இதோ உம்முடைய அருட்கொடையால், உம்முடைய கிருபையால், உம்முடைய ஆசிரால் என்னை தூய்மைப்படுத்தி இந்த நற்கருணையை பெற்றுக்கொள்ள தகுதி பெறும் பொருட்டு என்னை உருவாக்கும், என்னை மன்னியும், என்னுடைய பாவனை மன்னியும். சின்ன ஒரு தயாரிப்பு. உண்மையாகவே நம்ம எத்தனை பேர் தயாரிக்கிறோம்? தயாரிப்பது கிடையாது. பல நேரங்கள்ல திருப்பலியில பூசையில ஆண்டவர் வந்து குருவானவர் வந்து நம்ம சொன்ன பிறகுதான் நம்ம அதை வந்து மனப்பாடமா படப்படன்னு படிச்சு அடிச்சு தூள் காப்பின்னு போயிடும் 2 நிமிஷத்துல.
ஆனா மனசுக்குள்ள உண்மையாவே ஆண்டவர்கிட்ட நாம செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு வேண்டி அந்த நற்கருணையை உட்கொள்கின்றோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். அதுக்கப்புறம் அதுவும் பல நேரங்களில் ஒரு சில பேர் இந்த திருப்பலியை நம்ம சடங்காக நினைப்பது. இது ஒரு சடங்கு, ஞாயிற்றுக்கிழமை ஒரு கடமை, ஒரு கடன் திருநாள் வரோம், சண்டே பூசை பாத்திரம் போயிடும் அப்படின்ற ஒரு மனநிலை. அதோடு மட்டுமல்லாமல் ஏனோ தானோ என்ற பல நேரங்கள் ஆலயத்தில் நாம நுழையும் பொழுது ஒரு சில பேர் பக்தியாகவும் உண்மையாகவே கடவுள் மீது உண்மையாகவே நம்ம சரணடைகிறது, ஆண்டவர்கிட்ட சரணடைகின்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம ஆலயத்துக்குள்ள வருவாங்க. ஒரு சில இளைஞர்களை நாம் பார்த்திருக்கின்ற ஒரு சில இளைஞர்கள் பக்தியோடு இருப்பார்கள். பல இடங்கள் நான் சென்னையில எல்லாம் இருக்கும்போது இளைஞர்கள் ஆலயத்துக்குள்ள வர ஸ்டேஜ், அவங்களுடைய மனநிலை அப்படி வரும்போதே ஹாய் சொல்லிட்டு ஹாய் மச்சான் அண்டியா இன்னைக்கு செகண்ட் ஷோ எப்படி உள்ள வரும்போதே சீக்கிரம் கொடுத்துருவாங்க, நீங்க பீச்சுக்கு போயிடலாம், இங்க போயிடலாம், அது பண்ணிடலாம் அப்படின்ற உள்ள படத்துக்கு வரும்போது கோயிலுக்குள்ள வரும்போதே அவங்களுடைய மனநிலை சிதறி போய் கிடைக்கின்றது. ஆலயத்துக்குள்ள வரும்போது நம்ம ஆண்டவரை பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் ஏனோ தானோ என்ற ஒரு மனநிலை. அது மட்டும் அல்லாமல் ஒரு 4 காரியங்களை முக்கியமாக நாம் கூறிக்கொண்டு முடிக்கின்றேன். குறிப்பாக இந்த நற்கருணை என்பது 4 முக்கிய காரியங்களை கொண்டுள்ளது. அது நம் மனசுல நம்ம எப்பொழுதுமே வைத்திருக்க வேண்டிய, நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆழமான கருத்து. ஒன்று ஆராதனை, ஆராதனையும் ஆண்டவருக்கு குறிப்பாக கடவுளை வணங்குவதற்கும் நாம் கற்றுத்தர வேண்டும். நற்கருணை நமக்கு தெரிவிப்பது இங்க இருக்கிறாரு, ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்குது அப்படின்னா ஆராதனை இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்திலும் வெளியிலும் நம்முடைய ஜபத்திலும் ஆராதனை கண்டிப்பா இருக்கும். ஆண்டவரை ஆராதிக்க முதலில் அவருடைய ஆராதிக்க வேண்டும், அவரை புகழ வேண்டும், அவரை போற்ற வேண்டும். ஏனென்றால் எல்லாம் வல்ல இறைவன் இங்கு குடிகொண்டிருக்கின்றார். ஒன்று. இரண்டாவது கடவுள் நமக்கு கொடுத்த கொடைகளுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் நன்றி கூற வேண்டும். நம்ம எப்போ எடுத்தாலும் நம்முடைய தேவைகளை முதல்ல வைக்கக்கூடாது. என்னுடைய தேவை இது, என்னுடைய தேவை அது அப்படின்னு நம்ம அடுக்கிக் கொண்டே போலாம். நம்முடைய தேவைகள் எக்கச்சக்கமா கோடிக்கணக்கில் இருக்கு. அதற்கு முன்பாக கடவுள் இன்றைக்கு நான் காலையில் எழுதுவதற்கு அந்த பெட்ல இருந்து நான் எழுந்து உயிரோடு எழுந்ததற்கு கடவுளுக்கு நன்றி கூறுங்க. தினந்தோறும் நாம் சாப்பிடுற சாப்பாட்டுக்கு நன்றி, நாம இந்த தங்கி வாழ்கின்ற இந்த பூமிக்கு நன்றி, நம்ம தங்குவதற்கு வீடு நல்ல வீடு கொடுத்திருக்கின்றார், நம்முடைய பெற்றோர்களை கொடுத்திருக்கின்றார், அதற்காக நன்றி. கோடிக்கணக்கில் நம்ம நன்றி சொல்லிட்டே போகலாம். உங்களால் முடிந்த அளவுக்கு கடவுள் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி கூற வேண்டும். 1 கடவுளுக்கு ஆராதனை, 2 அந்த ஆண்டவருக்கு நன்றி கூற வேண்டும். 3வது நான் கூறியது போல நம்முடைய பாவத்திற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். பல நேரங்களில் நம்ம பாவம் செஞ்சுட்டே போவோம், அதை பத்தி நமக்கு ஒரு சில நேரங்களில் கூட நமக்கு அதை பத்தி ஞாபகமே இருக்காது. நம்ம பாவம் செய்கின்ற அந்த ஒரு தன்மையை மறந்து போயிட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் நகர்த்தி கொண்டே செல்லும். பாவத்திற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் கூட பல நேரங்களில் நமக்கு வருவதில்லை. அந்த எண்ணம் இல்லாமல் நற்கருணை ஆண்டவரை நம்மால் வாங்க இயலாது. அந்த பாடல்ல வாசிக்கும் போது ரொம்ப அழகா, நீங்க எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியல, அந்த நற்செய்தி வாசகத்திற்கு முன்பாக நற்கருணை பாடலை வாசிக்கின்ற பொழுது அந்த பாடல்ல ரொம்ப அழகான ஒரு வரி வந்துச்சு. எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியல. இந்த நற்கருணை யாரெல்லாம் வாங்குறாங்க? நல்லவர்களும் கெட்டவர்களும் தீயவர்களும் வாங்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்க. அந்த பாடலை நீங்க கேட்கும் பொழுது ரொம்ப அற்புதமான வார்த்தை. இந்த இறை அந்த உணவை, திரு உணவை நல்லவர்களும் பெற்றுக் கொள்கின்றார்கள், தீயவர்களும் பெற்றுக் கொள்கின்றார்கள். ஆனால் அதனுடைய பலன் நல்லவர்களுக்கு வேறு மாதிரியும் தீயவர்களுக்கு சாவையும் விட்டு செல்லும் கொடுக்கும். அப்போ நாம் என்ன செய்யணும்? நம்முடைய பாவத்திற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். முதலில் நற்கருணை ஆண்டவரை முதல்ல நம்ம உள்ளத்திற்குள் வாங்குவதற்கு முன்பாக பாவத்திற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். நான்காவதாக மட்டுமே நம்முடைய வேண்டல்களை ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த 4ஐயும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 4 ரொம்ப முக்கியமானது. இந்த ஆண்டவருடைய தூய இரத்தத்தையும் தூய உடலையும் நாம் கொண்டாடுகின்ற இந்த மிக பெரும் விழாவில் நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையாகவும் உண்மையான பிரசனத்தை இறைவன் இந்த நற்கருணையில் அவர் இருக்கின்ற பொழுது நாம் இந்த 4 நமக்கு எப்பொழுதும் மனதில் இருக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் தெரிவிக்க வேண்டும். அது அற்புதமான மறை உண்மை. ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். எப்பொழுதுமே நற்கருணையில் இருக்கின்ற ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஆராதனையும் ஜெபமும் ஸ்தோத்திரமும்
இரண்டாவது என்னது? இரண்டாவது என்ன சொன்னேன்? நன்றி சொல்லுங்க. கடவுள் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி சொல்லுங்க. மூணாவது, நம்முடைய பாவத்திற்கு மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர் கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர் மட்டுமே நம்முடைய பாவத்தை மன்னிக்கக்கூடியவர். அந்தோனியார் மன்னிக்க மாட்டார், அன்னை மரியார் மன்னிக்க மாட்டாங்க. இவங்க எல்லாமே நம்முடைய பாவத்தை மன்னிக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் நம்முடைய பாவத்திற்கு விழாதபடிக்கு பாதுகாக்கின்றவர்கள், பாதுகாவலிகள். அவன்தான், அவ்வளவுதான். நமது பாவத்தை மன்னிக்கின்ற ஒரே ஒரு சக்தி கொண்ட இறைவன் இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார். அவரிடத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்க கற்றுக்கொள்ளுங்கள். நான்காவதாக உங்களுடைய தேவைகளை ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பியுங்கள். அன்பார்ந்தவர்களே, நான் எப்பொழுதும் நான் எங்கு சென்றாலும் இந்த ஜபத்தை நான் வந்து எல்லாரும் சொல்லுவேன். குறிப்பா இந்த நற்கருணை பக்தி. இந்த நற்கருணை பக்தி நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்றத நீங்க வாழ்ந்துதான் கொடுக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக தான் நீங்க கொடுக்க முடியும். அதை இன்னும் சுருக்கி எனக்கு ஒரு ஃபாதர் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அதாவது ரொம்ப 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 சுருக்கமான ஒரு ஜபம். நற்கருணையை நாம் போற்றுகின்ற வகையில், நற்கருணையை நாம் ஆராதிக்கின்ற வகையில், நற்கருணைக்கு நாம் மதிப்பு கொடுக்கின்ற வகையில் ஒரு அற்புதமான ஒரு பிரேயர். என்னுடைய பர்ஸ்ல எப்பவுமே இந்த பிரேயர் இருக்கும், என் மனசுல இருக்கு எப்பவுமே. உங்களுடைய மனசுலையும் இன்று நாம் கொண்டாடுகின்ற இந்த மிகப்பெரிய பெருவிழாவிற்கு மரியாதை செலுத்துகின்ற வகையில் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த உள்ளத்தில் இந்த ஜபத்தை நீங்கள் நிலைநிறுத்துறீர்கள் என்றால் நம்முடைய ஆண்டவருக்கு எப்பொழுதும் ஆராதனையும் போற்றுதலும் நன்றியும் எப்பவுமே அதை நம்ம மதிப்பு கொடுக்கின்ற வகையில் இருக்கும். என்ன ஜபம்? அந்த மூணு, அந்த பிள்ளைகள் கூட நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். அந்த 3 வரியை சரியா பிள்ளைகள் மனப்பாடம் பண்ணிக்கிறீங்களா? நான் சொல்றேன். குறிப்பா இந்த 3 வரியும் நாம் வந்து நன்மை வாங்க வரும் பொழுது இந்த ஜபத்தை நீங்க மனசுல வச்சுக்கணும். ரொம்ப சிம்பிளான ஜபம். இயேசுவே என்னோடு வாரும். எல்லாம் சொல்லுங்க. இயேசுவே. முதல்ல இயேசு வந்து வரப்போறார். நன்மை வாங்க வரும்பொழுது உங்க மனசுல நீங்க அங்கிருந்து எந்திரிச்சு வரும்பொழுது இயேசுவே என்னோடு வாரும். நன்மை வாங்கிட்டீங்க. வாங்கின பிறகு அடுத்து இயேசுவே என்னோடு தங்கும். 2 முடிஞ்சு போச்சு. 2 பிரேயர். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம நன்மை வாங்க வரதுக்கு முன்னாடி இயேசுவே என்னோடு வாரும், இயேசுவே என்னோடு தங்கும். 3வது வரி கடைசியா என்ன இருக்கும்? நம்ம கடைசியா நான் சொன்ன மாதிரி ஆண்டவர்கிட்ட நாம கடைசியா தான் நம்முடைய வேண்டுதலையும் நம்முடைய தேவைகளையும் வைக்கணும்னு நான் சொன்னேன். அது கேட்காத போல இந்த 3வது ஜபம் வரி என்ன அப்படின்னா, இயேசுவே என்னை வழி நடத்தும். இயேசுவே என்னை. ஒட்டு மொத்தமா எல்லாரும் சேர்ந்து இந்த 3 வரையும் சொல்லுங்க பாப்பா. இயேசுவே எல்லாருமே இந்த ஞாபகம் வச்சுக்கீங்களா? எப்பொழுதும் வாழ்நாள் முழுவதும் நாம குழிக்கு போற வரையிலும் அந்த 6 அடிக்குள்ள நம்ம செல்லுகின்ற வரையில் ஆண்டவரை உட்கொள்வதற்கு முன்பாக இந்த 3 வரிகளை நீங்கள் நினைவில் கொண்டு நற்கருணை நாதரை போற்றவும் அவரை துதிக்கவும் ஆராதிக்கவும் நமக்கு தேவையான வரத்தை வேண்டி திருப்பலியில் பக்தியாக நாம் கொண்டாடுவோம். ஒவ்வொருவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். பின்னே
மன்றாட்டுகளை ஆண்டவருடைய பாதத்தை நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் சமர்ப்பிப்போம். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்கிற திருப்பாடல் வரிகளின்படி எங்கள் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் தங்கள் பணி குருத்துவத்திலும் இறைமக்களாகிய நாங்கள் அனைவரும் எங்களது பொது குருத்துவத்திலும் பிரமாணிக்கமாக இருக்கவும் கிறிஸ்துவின் திருவுடல், திரு ரத்தம் ஆகியவற்றின் உயிருள்ள சாட்சிகளாக விளங்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்துவின் திருவுடல், திரு ரத்த பெருவிழாவை கொண்டாடுகிற இவ்வேளையில் நற்கருணை இல்லையேல் திரு அவை இல்லை, குருக்கள் இல்லையேல் நற்கருணை இல்லை என்பதை உணர்ந்தவர்களாக நாங்கள் அனைவரும் நற்கருணை, குருத்துவம் ஆகிய திருவருட்சாதனங்களின் மேன்மையை போற்றவும், தேவ அழைத்தலுக்காக ஜெபிக்கவும், தேவ அழைத்தலை எங்கள் குடும்பங்களிலேயே ஊக்குவிக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறோம் என்கிற நம்பிக்கையின் மறையுண்மையை எங்கள் வாய்களால் மட்டுமல்லாமல் வாழ்க்கையாலும் அறிக்கையிடவும், ஒரே அப்பத்தை உண்டு ஒரே கிண்ணத்திலிருந்து பருகுவதன் மூலம் ஒன்றிப்பின் சாட்சிகளாக விளங்கவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து அவற்றின் மீது ஆசி கூறி விட்டு மக்களுக்கு பரிமாற செய்து அனைவரும் வயிறார உண்ண செய்த ஆண்டவரே, எங்களது நற்கருணை பக்தியானது வழிபாட்டோடு நின்று விடாமல் பிறரோடு, குறிப்பாக வறியவரோடு பகிருகின்ற வாழ்வாக தொடர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்ம அவருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக மன்றாடுவோம். அன்பே உருவான இறைவா, நற்கருணை என்ற திருவருட்சாதனத்தை எங்களுக்கு உங்களுடைய மீட்பின் அடையாளமாக எங்களுக்கு கொடுத்தீர். அந்த நற்கருணை மீது நாங்கள் முழுமையான நம்பிக்கை வைக்கவும், இதோ நாங்கள் இப்பொழுது உங்களுடைய பாதத்தில் சமர்ப்பித்த அனைத்து கொண்டாட்டங்களையும் ஏற்றுள்ளவும் உங்களுடைய இயேசு கிறிஸ்துவின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனவென நுழை காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். உள்ளோக்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோ உடையளிப்பேன். பசி உள்ளோக்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோ உடையளிப்பேன். விழுந்தவரை தூக்கிடுவேன், இங்கு நலிந்தவரின் துணை
இருப்பவர் கொடுப்பது இன்பம் என்ன, கையில் இருப்பதை கொடுப்பது இன்பம் என்ன. இருப்பவர் கொடுப்பது இன்பம் என்ன, கையில் இருப்பதை கொடுப்பது இன்பம் என்றார். பலியை அல்ல இரக்கத்தையும் என்னில் விரும்புகின்ற இறைமகனே, உனை போல் நானும் உருவாகிட சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் நமது கையில் இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் நிற்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதி இரவு திருவிருந்து அருந்துகையில் சிலுவையின் மீட்பு அளிக்கும் நினைவு காலத்துக்கும் நிலைத்திருக்க செய்தார். நீர் புகழ்ச்சியின் இருப்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்திற்குரிய இந்த மறைபொருளை நீர் உம் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளி பெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்த நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்கு உரிய அருள் அடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடு வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர்.
அன்பார்ந்தவர்களே, இந்த அற்புதமான இந்த தருணத்தில் ஒவ்வொருவரும் உங்களுடைய குடும்பங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் குறிப்பாக உங்களுடைய ஆன்மாக்களையும் இதை ஒரு அர்த்தமாக என்னுடைய உடலாக இறந்தவர்கள் இருக்கின்ற இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பியுங்கள். உங்களுடைய முழு நம்பிக்கையையும், நம்முடைய நம்பிக்கை இந்த பிரச்சனத்தினால் உண்டு என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணரவும் இறைவன் நமக்கு அருள் தர வேண்டி பக்தியோடு நாம் கொண்டாடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு நம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி நம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யும். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீன் பலிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய பிறந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு ஆவியை நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் லாரன்ஸ் பயஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரிடும். அன்பு ஆண்டவரை, இந்த ஆலயத்தில் குழுமியிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும், ஒருவரு குடும்பத்தையும் ஆசிர்வதியும், பிள்ளைகளை ஆசிர்வதியும், இவர்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து இவர்கள் படிக்கின்ற படிப்பினை ஆசிர்வதித்து இவர்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்திருக்க வேண்டிய இந்த நேரத்திலே கொண்டாடுகின்றோம். குறிப்பாக உண்மையிலும் இந்த நற்கருணையிலும் நாங்கள் அளவு கடந்து அன்பு வைக்கவும் பக்தியை செலுத்தவும் எங்களுக்கு அருள்தார். மேலும் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக உரையினுள் ஏற்றிடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு கொண்டவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை புகழ்ந்தேற்று மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் இன்று மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாணாலில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலகத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சந்ததியே,
இதோ இறைவனின் சம்பதி, இது உலகின் பாவங்களை போக்கின்றவர் இவரே. உண்மையான பிரசன்னமாகவும் உண்மையான உடலாகவும் உண்மையான ரத்தமாகவும் பிரசன்னமாயிருக்கின்ற தேவமகன் இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய சந்தனைக்கு, இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்று நாம் பேர பெற்றோம். எவரு உடனே உண்ணும் எவர் பசியை அறிந்திடார். எனது உணவை உண்ணும் எவர் பசியை அறிந்திடார். என்றும் எனது கூறி அருளும் எவர் தாகம் தெரிந்திடார். வானிலிருந்து இறங்கி வந்த உணவு இதையாவது உண்டார். அவரென்றுமே வாழ்வார். அவரென்றுமே வாழ்வார். அழிந்து போகும் உணவிற்காக உழைத்திட வேண்டாம். உழைத்திட வேண்டும்.
மடிந்து போயின. இவ்வாரத்திற்கான திருவழிபாட்டு குறிப்புகள் 22ஆம் தேதியாக இன்று கிறிஸ்துவின் தூய்மை மிகு திருவுடலும் திருரத்த பெருவிழா. வருகின்ற 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பு பெருவிழா. வருகின்ற 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இயேசுவின் தூய்மை மிகு இருதயம் பெருவிழா. 28ஆம் தேதி சனிக்கிழமை புனித கன்னி மரியாவின் மாசற்ற இதயம் நினைவு. வருகின்ற 29ஆம் தேதி புனிதர்கள் பேதுரு பவுல் திருத்தூதர்கள் பெருவிழா. அறிவிப்புகள். இன்று திருப்பலி சிறப்பித்த தூய சூசையப்பர் அன்பியல் குடும்பத்தாருக்கு நன்றிகள். வருகின்ற வாரம் ஞாயிறு திருப்பலியை சிறப்பிக்கவிருப்பவர்கள் தூய அன்னை தெரேசா குடும்ப அன்பிய குடும்பங்கள். வருகின்ற புதன்கிழமை 25ஆம் தேதி மாலை 6 மணிக்கு கடகுத்தூர் பங்கு ஆலயத்தில் நமது மறை மாவட்ட ஆய தலைமையில் திருப்பலி நடைபெறும். புதிய கல்வி ஆண்டை ஆரம்பிக்கவும் புதியதாக குருமடத்திற்கு வந்திருக்கும் குரு மாணவர்களை வரவேற்கவும் இத்திருப்பலி நடைபெறுகிறது. இறை மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஜபிக்குமாறு பங்கு தந்தை அன்புடன் அழைக்கின்றார். இன்று நாம் இயேசுவின் திருவுடல் திரு இதய பெருவிழாவை கொண்டாடுகிறோம். நற்கருணை பெருவிழா. அதனை முன்னிட்டு அடுத்த வாரம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நற்கருணை பவனி நடைபெறும். மாலை 6 மணிக்கு ஆலயத்திலிருந்து பவனி ஆரம்பிக்கும். அல்லை வேளாங்கண்ணி கெபி மற்றும் பள்ளிக்கூட வளாகத்தில் என 2 இடங்களிலும் முடிவில் ஆலயத்திலும் நற்கருணை ஆசிர் நடைபெறும். அனைத்து இறை மக்களும் கலந்து கொண்டு இறையாசிர் பெற
பங்கு தந்தை அன்புடன் அழைக்கின்றார். பவனிக்கு வேண்டிய ஏற்பாடுகளை அன்பிய ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் ஒருங்கிணைந்து செய்யுமாறு பங்கு தந்தை அவர்கள் கேட்டுக்கொள்கின்றார். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, அடையாளம் எங்களை புனிதான்பத்தையால் பற்றியதையே செய்வதாக. இவ்வாறு நாங்கள் திருமகனிடம் என்று மீட்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டு கொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவின் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நான் கருணை மீது மிகுந்த அன்பு கொண்டவர்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் துதிக்காதாரம். கன்னி மாதாவே சரணம். மா பாவம் எமை நேவாமல், மா பாவம் எமை நேவாமல். காவாயே அருளிவாய் கன்னி மாதாவே சரணம். மாசில்ல மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் கண்டோ. மாசில்ல மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் கண்டோ. ஜெபம் செய்வோம், ஜெபமழை சொல்வோம். ஜெபம் செய்வோம், ஜெபமழை சொல்வோம். பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம். மாதாவே சரணம். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் ஆயர்கள், குருக்கள், கன்னியர் மற்றும் துறவரத்தார் ஆகிய அனைவரின் கருத்துக்காகவும் இன்று திருப்பலி நிறைவேற்ற அருள் பணியாளரின் கருத்துக்காகவும் நம்ம தனிப்பட்ட கருத்துக்காகவும் இறைவனும் அருள் வேண்டும் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையும் மது பெயர் தூயதென போற்ற பிறகு மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உடைய திருவேற்றும் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. இயேசு மதுரமான திரு இருதயமே, மரியின் மாசற்ற திரு இருதயமே, புனித சூசியப்பரே, புனித அடைக்கல அன்னையே, புனித அந்தோயினியாரே,
கிறிஸ்துவினுடைய பரிசுத்த கருணைக்கு பக்தியான ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியான ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி.